ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 17 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ரெண்டு முக்கியமான கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று காமராஜர் பற்றிய ஒரு கொஷின், அதுக்கப்புறமா அண்ணாதுரை பற்றிய ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கொஷினுக்குமே டீட்டெயிலாக காமராஜர் ப்ளஸ் அண்ணாதுரை பற்றிய மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். காமராஜை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க காமராஜர் பற்றிய ஸ்டேட்மெண்ட். அதில் எது சரியானவை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தான். சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 1937 சேலத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சேலத்திலிருந்து இல்லை, சாத்தூர். ஓகேங்களா? ஸோ அதில் தான் சட்டமன்ற உறுப்பினராக 1937 அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி குந்தா ஆறு திட்டம் இவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டும் 3யும் கரெக்டு, செகண்ட் ஒன் தப்பு. ஸோ ஆன்சர் 1ம் 3யும் கரெக்டு. சரிங்களா? ஸோ அவங்க ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போது நம்ம காமராஜர் பற்றிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இவருடைய பிறந்த தேதி, இறந்த தேதி, பிறந்த ஆண்டு என்னென்னா 15 ஜூலை 1903. ஓகேங்களா? இவர் பிறந்த தேதி. இறந்த தேதி 2 அக்டோபர். ஓகேங்களா? காந்தி ஜெயந்தி அன்றைக்கி. என்ன வருஷம் அப்படின்னா 1975 இறந்துட்டார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கொஷினாக கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிறந்த தேதி மேட்ச் பண்ணுறதுல கூட கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. 1903 15 ஜூலை 2 அக்டோபர் 1975 அவர் இறந்த தேதி. ஸோ இவர் 1919 அவர் இந்திய நேஷ்னல் காங்கிரஸில் போய் அவர் என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணுறாரு. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் 1919 இவர் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஓகேங்களா? இவர் 1920 நடந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறமா நடந்த 1924 நடந்த வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்துலேயும் என்ன பண்ணிக்கிட்டார், இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்துலேயும் இவர் என்ன பண்ணார், பார்ட்டிசிபேட் பண்ணார். சரிங்களா? இதுக்கப்புறம் 1930 நடந்த உப்பு சத்தியாகிரகம், அதாவது தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி இவருக்கு இவர் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஓகேங்களா? என்ன ஜெயிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிப்பூர் சிறையில் இவரை போட்டுட்டாங்க. ஸோ இந்த 1930 உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடந்துச்சு, ராஜாஜி தலைமையில் நடந்துச்சுல்ல. ஸோ அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணார். பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இவர் என்ன பண்ணிட்டாங்க, அலிப்பூர் சிறையில் தூக்கிட்டு போய் போட்டுட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா 2 வருஷம் கழித்து தான் அவர் வெளியில் விட்டாங்க. ஓகேங்களா? அதாவது 1931 மார்ச் 12 அப்போ தான் அவர் என்ன பண்ணாங்க, விடுதலை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. ஓகேங்களா? அதான் சாத்தூர் சட்டமன்றம், அதில் அந்த தொகுதியில் வின் பண்ணி இது பண்ணது 1937. ஓகேங்களா? இவருடைய பர்த்டே ஜூலை 15 அன்னைக்கு தான் என்னன்னு செலிப்ரேட் பண்ணுறோம், கல்வி வளர்ச்சி நாள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி வளர்ச்சி தினம் காமராஜர் பர்த்டே 15th ஜூலை அப்போ தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இதே நிறைய பேர் நான் இந்த தேசிய கல்வி தினம் நான் சொல்லியிருந்தேன். தேசிய கல்வி தினம் நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் காமராஜர் போட்டிருந்தீங்க. இது கல்வி வளர்ச்சி நாள் தான் காமராஜர். தேசிய கல்வி நாள் அபுல் கலாம் ஆசாத் அவங்களது தான். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது பண்ணி படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, இவர் என்ன நிறைய போராட்டம் நடந்து இவர் சீஃப் மினிஸ்டராக ஆனார். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக ஆனார்.
அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா 1963 ஓகேங்களா, அந்த டைமில் வந்து நேரு அவர்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. சரிங்களா, அந்த டைமில் காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருந்ததுனால நேரு வந்து காமராஜரை சந்தித்து அவர் வந்து நீங்கள் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2 அக்டோபர் 1963 என்ன பண்ணிட்டாருன்னா ராஜினாமா பண்ணிட்டார். ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு காங்கிரஸ் பார்ட்டியோடு போய் சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, அந்த டைமில் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நேரு வந்து அடுத்த வருஷமே, அதாவது 1964 வந்து நேரு வந்து இறந்துடுறாங்க. ஸோ நேரு இறந்துடுறதுனால அந்த ப்ரைம் மினிஸ்டர் போஸ்டிங்க்கு வந்து யார் வந்து காமராஜர் வந்து செலக்ட் பண்ணாருன்னா லால் பகதூர் சாஸ்திரியை வந்து செலக்ட் பண்ணார். ஓகேங்களா, இவரும் அதே வருஷம் 1964 இவரும் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுனால இந்திரா காந்தி அவர்களை வந்து ஜவஹர்லால் நேருடைய டாக்டர் இந்திரா காந்தி அவர்களை வந்து இவர் ப்ரைம் மினிஸ்டராக ஆக்கினார். ஸோ இந்த மாதிரி தலைவர்களை உருவாக்குனதுனால இவருக்கு வந்து கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு பட்டமும் இருக்குது. ஓகேங்களா, காமராஜருக்கு வந்து கிங் மேக்கர், தலைவர்களை உருவாக்கினவர். ஓகேங்களா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார், காமராஜர் அவர்கள் தான். சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. ஓகேங்களா, ஓரளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் காமராஜர் பற்றி. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு, கேட்கப்பட்ட கொஷின்லேருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, ஓகே. கரெக்டாக வந்து இவருடைய டெத் டேவும் அவர் பதவி விலகின நாளும் ஒன்று, அதாவது காந்தி ஜெயந்தி அன்றைக்கி தான். ஸோ 63 இவர் பதவி விலகினார். 12 வருஷம் கழித்து 75 வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள். இந்திய குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டலாக எத்தனை உறுப்பினர்கள், 250 உறுப்பினர்கள். ஓகேங்களா, அதில் 238 உறுப்பினர்கள் வந்து மெம்பர்ஸ் வந்து நம்ம மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக வந்து போவாங்க. மீதி 12 மெம்பர்ஸ் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த 12 மெம்பர்ஸும் வந்து எந்தெந்த துறையிலேருந்து எடுத்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம், லிட்ரேச்சர், ஓகேங்களா, அறிவியல், சயின்ஸு, அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை, ஓகேங்களா, அதுக்கப்புறமா சமூக சேவை, சோஷியல் சர்வீஸ். ஸோ இதில் அதில் நல்லா செயல்பட்டு கொண்டுட்ருக்கவங்கள பார்த்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரீசெண்டாக கூட ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க அந்த 12 மெம்பர்ஸில். ஓகேங்களா, சுதாமூர்த்தி அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை கூட நான் கரண்ட் அஃபேர்ஸில் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ அப்போ மொத்தம் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எவ்வளோ, 12. ஓகேங்களா, ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1953. ஓகேங்களா, எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம். ஓகேங்களா, டிசம்பர் மாதம் ஒரு ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. எப்போது, எஸ்ஆர்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் அப்படின்ட்டு இந்த ஆணையம் அமைக்கிறாங்க. இந்த ஆணையத்தில் வந்து யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசல் அலி, ஓகேங்களா, அதுக்கப்புறமா கேஎம் பணிக்கர், ஓகேங்களா, கேஎம் பணிக்கர், அதுக்கப்புறமா ஹெச்என் குன்ஸ்ரு, இவங்க 3 பேர் சேர்ந்த குழுவில் இந்த மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 வருஷம் கழித்து, ஓகேங்களா, 1955 செப்டம்பர் மாதம் இவங்க வந்து அவங்க ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, சப்மிட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த கமிஷனோட சில மாடிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதாவது
மாநிலங்களின் மறுசீரமைப்பு சட்டம் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 1956. ஓகேங்களா, நவம்பர் 1906. அந்த டைமில் தான் வந்து 14 ஸ்டேட்ஸு 6 யூனியன் டெரிட்டரிஸாக வந்து என்ன பண்ணாங்க, ஓகேங்களா, யூனியன் டெரிட்டரிஸாக வந்து இது பண்ணாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஆர்சியோடைய அதாவது பேக்ரவுண்ட். இதுதான் இப்படி தான் வந்துச்சு. ஓகே, 53 வந்து ஆணையம் அமைக்கப்பட்டு 55 அவங்க வந்து சப்மிட் பண்ணாங்க, 56 அது சட்டமாக மாறுச்சு. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? எந்த சுல்தான்னா முகமது பின் துக்ளக். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து மிக அதிகமான நிலப்பரப்பு, அதாவது மேக்ஸிமம் ஜாகிரபிக்கல் லிமிட் வந்து இந்த சுல்தான் இது இருக்கும்போது தான் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ முகமது பின் துக்ளக் இவரை பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, டெல்லி தான் தலைநகர், கரெக்டாக? இவர் என்ன பண்ணிட்டாரு, தலைநகரையே மாற்றிட்டார். என்னன்னு மாற்றிட்டாரு? தேவகிரி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். தேவகிரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா தௌலதாபாத். ஓகேங்களா, தௌலதாபாத் மற்றொரு பெயர், தேவகிரிக்கு மற்றொரு பெயர் என்ன, தௌலதாபாத். ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாநிலத்தில் இருக்க தேவகிரியை தான் என்னன்னு மாற்றிட்டாரு, தலைநகராக மாற்றிட்டார். ஸோ அதனால் இபின் பத்தூத்தா அப்படின்ட்டு ஒரு மொராக்கா நாட்டு அறிஞர் இபின் பத்தூத்தா. ஓகேங்களா, இபின் பத்தூத்தா இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெல்லியில் மக்களே இல்லாததுனால டெல்லி வந்து கைவிடப்பட்டுருச்சு. ஓகேங்களா, தலைநகர் மாற்றியதுனால டெல்லியில் மக்கள் இல்லை, டெல்லி வந்து கைவிடப்பட்டுச்சு அப்படின்ட்டு அந்த கூற்றை வந்து சொல்கிறது யார், இபின் பத்தூத்தா. இவர் தான் வந்து மொரோக்கோ நாட்டு அறிஞர். ஓகேங்களா, மொரோக்கோ நாட்டு அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இபின் பட்டூட்டா. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இவர் வந்து நிலவரி இருக்குல்ல, இந்த நிலவரியை அவர் என்னவா வாங்க ஆரம்பித்தார்னா பணமாக வசூல் பண்ண ஆரம்பித்தார். நிலவரியை பணமாக வசூல் செஞ்ச சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த செப்பு நாணயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த செப்பு நாணயங்களில் அடையாள பணமாக வெளியிட்ட சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான். அடையாள பணமாக, ஓகேங்களா, அடையாள பணமாக வந்து வெளியிட்ட டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான். ஸோ இவருடைய அரசவையில், முகமது பின் துக்ளக் அரசவையில் ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து இருந்தார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியா உத் பரணி அப்படின்றது இவருடைய பெயர். ஓகேங்களா, இவர் எழுதிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜியா உத் பரணி எழுதிய நூல் என்ன அப்படின்னா தாரிக் இ ஃபிரோஷாக்கி. ஓகேங்களா, ஃபிரோஷாக்கி. இது ஏன் நான் இது சொல்கிறேன்னா, இது ஒரு இதில் கேட்டிருக்காங்க, ரீசெண்டாக நடந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது நம்ம லோ ஸ்டாண்டர்டில் 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் 7th ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெசனை யாராவது படிக்கலைன்னா போய் படிச்சிருங்க. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் முக்கியமான பாடம் அது. ஸோ போய் படிச்சிருங்க யாராவது படிக்கலை அப்படின்னா. 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பாடம். ஓகேங்களா, சரி, ஓகே, அது இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். முகமது பின் துக்ளக் அரசவையில் வரலாற்று ஆசிரியருடைய பெயர் தான் வந்து ஜியா உத் பரணி. அவர் எழுதிய நூல் வந்து தாரிக் இ ஃபிரோஷாக்கி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து முகமது பின் துக்ளக்குடைய பாயிண்ட்ஸு. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்ப கால செப்பு தகடு கல்வெட்டுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து திருவாலங்காடு செப்பு பட்டயம். இதுவும் லோ ஸ்டாண்டர்டில் இருக்க 7th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு பாடத்தில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா,
ஸோ அப்போ லோ ஸ்டாண்டர்டில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே புக் பேக்கு, பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே ஒரு வாட்டி நம்ம தரோவாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா குரூப் ஃபோர் அப்படின்றதுனால லோ ஸ்டாண்டர்ட்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ திருவாலங்காடு செப்பு பட்டயம் தான் வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னா சோழர்களுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேங்களா? இது வந்து நான் ஏன் இந்த பாயிண்ட் இங்கே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, ரிப்பீட்டடாக இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, கிராமங்கள் அந்த டைமில் கிராமங்கள் வந்து எப்படி வந்து நிர்வாகம் நடந்துச்சு. ஓகேங்களா? அங்கே அந்த டைமில் எப்படி நடந்துச்சு அப்படின்றத வந்து இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து இருக்குமா. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஜஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். குறிஞ்சியில் என்ன கடவுள் கும்பிடுவாங்க? முருகர் கடவுள். ஓகேங்களா? முல்லை வந்து திருமால். அதுக்கப்புறமா மருதம் வந்து இந்திரன். நெய்தல் வந்து வருணன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2, 3, 1, 4. ஓகேங்களா? ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இடத்துல முல்லைக்கு வந்து மாயோன் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? திருமால், மாயோன் அப்படி கூட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாலைத்திணைக்கு வந்து என்ன கடவுள் அப்படின்னா கொற்றவை. ஓகேங்களா? ஸோ கொற்றவை ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த பாக்ஸில் அதை மொத்தமாக எல்லாமே பார்த்துக்கோங்க. அதாவது திணை, அதுக்கப்புறமா நிலம், தொழில், அந்த மக்கள் அந்த மக்கள், அதுக்கப்புறமா அவங்க மக்கள் வழிபட்ட கடவுள். ஸோ அந்த பாக்ஸே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து அண்ணாதுரை. இது அண்ணாதுரை கொஷின்னு. ஸோ இதை விட்டுடலாம். ஏன்னா வந்து 7th, அதுக்கப்புறமா வந்து 11, 12 ஃபுல்லாக வந்து அண்ணாதுரை அவர்களுடைய கொஷின் தான். மீதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளன? ஸோ ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை, மதுரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மதுரை மட்டும் வராது. இந்த 3 இடமும் கரெக்டு. இன்னொரு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 இடத்துலையும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஓசூருக்கு பதிலாக வந்து அவங்க கிருஷ்ணகிரி அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஊட்டிக்கு பதிலாக வந்து நீலகிரி அப்படின்ட்டு கொடுக்கலாம். நிலக்கோட்டைக்கு பதிலாக திண்டுக்கல் அப்படின்னு கொடுக்கலாம். பன்ருட்டி வந்து கடலூர். ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து அவங்க கொடுக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் ஜோன், வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஸோ இந்த 4 இடத்துல வந்து வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ராஜமன்னார் கமிட்டி. ஸோ இதில் இருந்து சில கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் கூற்றில் எது சரியானது? நம்ம ஆல்ரெடி ராஜமன்னார் கமிட்டி பற்றி நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதிலிருந்து ஒரு கொஷின் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். ராஜமன்னார் கமிட்டி வாஸ் கான்ஸ்டியூட்டட், அதாவது ராஜமன்னார் குழு வந்து 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு. 1969 தான் வந்து ராஜமன்னார் கமிட்டி வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இக்குழு 1971 பரிந்துரைகளை அளித்தது. கரெக்டு. அதுக்கப்புறமா இக்குழு ஒன்றியம் மாநில உறவுகளை அறிவதற்காக அமைக்கப்பட்டது. கரெக்டு. ஸோ அப்போ 2, 3 கரெக்டு, 1 தப்பு. சரிங்களா? ஸோ ஆன்சர் 2C தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ராஜமன்னார் கமிட்டி பற்றி நிறைய டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, டாப் 5 கொஷின் சீரீஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொஷினாக நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் வந்து படித்தது தான், ஒரு ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். பின்வருவனற்றுள் தேசிய நீர் வழியானது எந்த நகரங்களை இணைக்கிறது? ஸோ இதுதான் வந்து NW1 அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வாட்டர்வே, தேசிய நீர்வழி. ஓகேங்களா? அது எங்கே அமைச்சாங்க, எதுக்கும் அமைச்சாங்கன்னா அலகாபாத். அது 2 எதுக்குன்னா ஹல்தியா. ஓகேங்களா? ஹல்தியா.
ஸோ இந்த 2 இதுக்கு தான் வந்து நகரங்களை இணைக்கிறதுக்கு தான் வந்து இந்த நீர்வழி, தேசிய நீர்வழி வந்து அமைச்சாங்க. ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து மிக நீளமான தேசிய இப்போ வரைக்கும் இருக்கிறதுல மிக நீளமான தேசிய நீர்வழியும் இதுதான், இந்த நகரங்கள் தான். ஓகேங்களா, நகரங்களின் இணைப்பு தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அலகாபாத், ஹல்தியா. சரி, நெக்ஸ்ட்டு 2 இந்த கொஷினும் பார்த்துடலாம், சயின்ஸ் கொஷினும் பார்த்துடலாம். ஓகேவா. இந்தியாவின் அறிமுக செயற்கைக்கோள், ஃபஸ்ட்டு ஒரு செயற்கைக்கோள் ஃபஸ்ட்டு இது பண்ணது என்னது? ஆரியபட்டா. ஓகேங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஸ்டில் இன்னுமே நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கிறதுல தப்பில்லை. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து இந்த இந்த பர்டிகுலர் இந்த இனப்பெருக்க சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்தவும், இது அப்படியே வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இந்த 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே பார்த்துடலாம் என்ன கால சுழற்சி முறை வரிசை அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து லூட்டினைசிங் ஹார்மோன். ஓகேங்களா, லூட்டினைசிங் ஹார்மோன் தான் ஃபஸ்ட்டு ஹார்மோன். ஓகே, ஃபஸ்ட்டு லூட்டினைசிங் ஹார்மோன். அதுக்கப்புறமா என்ன வரும்? கருமுட்டை. ஓகேங்களா, இது வந்து பெண் இனப்பெருக்க ரீப்ரொடக்டிவ் சைக்கிளுடைய சுழற்சி வரிசை. ஓகேங்களா, அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா கருமுட்டை தூண்டும் ஹார்மோன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். என்னது? ப்ரோஜெஸ்டோன். ஓகேங்களா, ப்ரொஜெஸ்டினோன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து அப்போ தான் நெக்ஸ்ட்டு சுரக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து ப்ரோலாக்டின். இது வந்து பால், லாக்டின்னாலே பால். ஸோ அந்த பால் சுரக்கிற இதுதான் வந்து தேர்டு. அப்போ 1, 4, 2, 3 தான் வந்து சுழற்சி வரிசை. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லூட்டினைசிங், அதுக்கப்புறமா கருமுட்டை தூண்டும் ஹார்மோன், அதுக்கப்புறமா ப்ரோஜெஸ்டோன், அதுக்கப்புறமா ப்ரோலாக்டின். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களாலே இது கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தமாக இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அண்ணாதுரை அவர்களுடைய கொஷினுக்கு போகலாம். ஓகே, ஸோ மெட்ராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது? எப்பொழுது? 1969. ஓகேங்களா, அந்த பீரியடில் யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். 1969 வந்து சென்னை, அதாவது மெட்ராஸ் அப்படின்றது வந்து சென்னை மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு மாறினது அந்த டைம் தான். அந்த டைமில் சீஃப் மினிஸ்டராக இருந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் அண்ணாதுரை அவர்களுடைய நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1967 ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதா, அதாவது ஹியூமன் மேரேஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை. ஓகேங்களா, CN அண்ணாதுரை. அதே மாதிரி 1962 ஒரு அண்ணாதுரை வந்து யார்கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் தொகுதியில் தோல்வி அடைஞ்சாங்க. யார்கிட்ட தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா நடேச முதலியார். ஓகேங்களா, இவர்கிட்ட தான் வந்து தோல்வி அடைஞ்சாங்க. 1962 எலெக்ஷன் அப்போ காஞ்சிபுரம் தொகுதியில் நடேச முதலியார்கிட்ட அவருங்க தோல்வி அடைஞ்சாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அண்ணாதுரை அவர்களுடைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அண்ணாதுரை அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நடராஜன் அண்ணாதுரை. ஓகேங்களா, நடராஜன் அண்ணாதுரை. ஓகேங்களா, இவருக்கு பேரறிஞர் அண்ணா அப்படின்ட்டு யார் சொன்னா அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா, பேரறிஞர் அண்ணா அப்படின்ட்டு யார் அவரை வந்து அழைச்சாங்க, அண்ணாதுரை அப்படின்ட்டு யார் அழைச்சாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா, பாரதிதாசன் அவர்கள் அழைத்தது வந்து அவர் தான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 1938 டைமில் ஓகேங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. ஓகேங்களா, அதில் இவர் வந்து பங்கெடுத்து ஜெயிலுக்கு 4 months 4 மாதம் வந்து என்ன பண்ணாங்க, சிறை தண்டனை இருந்தார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். இவரோட கொள்கை எல்லாமே வந்து பெரியாருடைய
பெரியாருடைய கொள்கையை தழுவுற மாதிரியே இருக்கும். யாருடைய கொள்கை? அண்ணாவுடைய கொள்கை வந்து பெரியார் அவர்களுடைய கொள்கையை தழுவுற மாதிரியே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 1967 தான் வந்து அவர் வந்து முதலமைச்சராக சிஎம்மாக வந்து பொறுப்பேற்ற ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பேற்ற ஆண்டு வந்து 1967. ஓகேங்களா? இவர் கீழே வேளாண் அமைச்சர் இருந்தாங்க. அவருடைய பெயர் தான் வந்து கோவிந்தசாமி. அந்த டைமில் இவரோட சட்டமன்றத்தில் வந்து வேளாண் அமைச்சராக இருந்தவர் பேர் தான் வந்து கோவிந்தசாமி. இது கொஷினாக கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கோவிந்தசாமி அவர்கள் தான் வந்து அந்த டைமில் வேளாண் அமைச்சராக இருந்தாங்க. ஓகேங்களா? இவர் நீதி அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு வந்து துணை ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? துணை ஆசிரியராக வந்து இவர் இருந்திருக்காரு. அதே மாதிரி விடுதலை அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து இவர் ஆசிரியராக இருந்திருக்காரு. விடுதலை அப்படின்ற பத்திரிக்கை வந்து இவர் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு. இவர் ஓனாக வந்து 1944 ஓகேங்களா, ஓனாக வந்து 42 ஓகேங்களா, 1942 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திராவிட நாடு அப்படின்ட்டு ஒரு தமிழ் வார இதழ் வந்து இவர் நடத்திட்டு வந்தார். ஓகேங்களா? திராவிட நாடு ஓகே வார இதழ் வந்து ஆரம்பித்தார். அதுக்கு இவர் தான் ஆசிரியரும். ஓகே, இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டுட்டாங்க. திராவிட நாடு பத்திரிகையின் ஆசிரியர் 1942 அண்ணாதுரை நடத்திய வார இதழின் பெயர் என்ன? ஸோ இந்த மாதிரி மாற்றி இந்த கொஷின் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ திராவிட நாடு வார இதழ், அதனுடைய ஆசிரியர் அண்ணாதுரை அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர், ஃபஸ்ட்டு முதலமைச்சர் யார்? அதாவது காங்கிரஸ் அப்போ வரைக்கும் 1967 இவர் வந்தார் சிஎம்மாக. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க தான் வந்து சிஎம்மாக இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் தான். ஓகேங்களா? இவர் இருந்தப்போ ரொம்ப வந்து பஞ்சமாக இருந்துச்சு, அரிசி அதெல்லாம் வந்து ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இவர் வந்தோடனே முதல் யோசனை என்ன, இவரோட அந்த டைமில் வந்து இவர் வந்தார்ல, எப்படி ஜெயிச்சார், அவருடைய தேர்தல் வாக்குறுதியே என்னன்னு இருந்துச்சுன்னா 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். இதுதான் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் ₹1 அரிசி 3 கிலோ அரிசின்றது வந்து இவரோட பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ₹1 3 கிலோ அரிசி அப்படின்ட்டு. ஸோ இந்த படியரிசி திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை தான். நோட் பண்ணிக்கோங்க. படியரிசி திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து அண்ணாதுரை அவர்கள் தான். ஸோ இவர் பீரியடில் தான் வந்து இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு வந்து நடந்துச்சு சென்னையில். ஓகேங்களா? 1968 நடந்துச்சு. ஓகே, ஸோ அந்த பீரியடில் இவர் தான் சென்னையில் நடந்துச்சு. அண்ணாதுரை தலைமையில் தான் வந்து நடந்துச்சு 2வது உலக தமிழ் மாநாடு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு வந்து முனைவர் பட்டம், அதாவது டாக்டரேட் பட்டம் வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் வந்து இவருக்கு முனைவர் பட்டம் வந்து கொடுத்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் வந்து சுயமரியாதை திருமணங்கள், ஓகேங்களா, சுயமரியாதை திருமணங்கள், அதே மாதிரி இந்து திருமணங்கள் திருத்த மசோதா, ஸோ இது எல்லாமே வந்து இவர் வந்து என்ன பண்ணார், சப்போர்ட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இவர் எழுதிய நாடகம், ஓகேங்களா, இவர் எழுதிய நாடகம் நீதி தேவன் மயக்கம். இவர் எழுதிய நாடகம் என்ன? நீதி தேவன் மயக்கம்.
இந்த நாடகத்தில் வந்து கம்பர் வந்து ராமாயணத்தில் என்ன மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற வந்து சுட்டி காட்டி வந்து இந்த 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 இது வந்து இந்த நாடக நூல் வந்து எழுதியிருப்பார். நீதி தேவன் மயக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். நீதி தேவன் மயக்கம். ஓகேங்களா? 1935 வந்து இவர் என்ன பண்ணார், நீதி கட்சியோடு சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஸோ 1935. அதுக்கப்புறமா வந்து திராவிட கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இது ரெண்டுமே வந்து ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா CN அண்ணாதுரை தான். திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இது ரெண்டுமே வந்து என்னது, இரு குழல் துப்பாக்கி, இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்ட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் தான். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா எல்லா பாயிண்ட்ஸும் கேதர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். பண்ணல சில பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் புக்கில் நான் அதை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா கொஷின்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.